ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேஷா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், என்னோட சென்னை சீரீஸோட ரோட் ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னோட ரோட் ட்ரிப் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி போன பிளேசஸை வந்து போடலாம்னு இருக்கிறேன். இன்றைக்கி நாம் எந்த பிளேஸ் நான் விசிட் பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃபுட் கல்ச்சர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மகாபலிபுரம் அண்ட் பாண்டிச்சேரி. லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸ்டே பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சென்னை ஃபுடெல்லாம் சவுத் இந்தியன் பட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கே வந்து நான் மகாபலிபுரத்துக்கு ரோட் ட்ரிப் வந்து கிளம்பிட்டேன். இப்போ ரோட் ட்ரிப் நான் கிளம்பினேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட பைக்கெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஏர்லியாகவே பிளான் பண்ணியிருந்ததால் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கிளம்பினோம். ஈவன் மேபி ஏதாச்சும் நடக்கலாம், நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். ரோட் ட்ரிப்புன்னு சொல்லிக்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அது இந்தியாவில் நாங்கள் ரோட் ட்ரிப் போகிறோம்னு சொல்லிக்க இன்னும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து சென்னையிலேருந்து மகாபலிபுரம் ஈசிஆர் கூட போயிருந்தேன். உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால், மகாபலிபுரம் போகைக்க வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி யா 2 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் இருக்கும். 2 ஹவர்ஸுக்குள்ளே நான் ரீச் பண்ணிட்டேன். அங்கே வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால், ஷார்ட் டெம்பிள் மெயினாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் மஸ்ட் விசிட் பண்ணணும். ஷார்ட் டெம்பிளோடையே சேர்த்தாப்பில் வந்து பஞ்சரதாஸ் இருக்கும். அது தவிர வந்து கிருஷ்ணா போல்ஸ் வந்து நான் பார்க்கல, நீங்கள் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஷார்ட் டெம்பிளுக்குள்ளே போகணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கணும். டிக்கெட்ஸ் வந்து ஃபாரினர்ஸுக்கு ஒரு ரேட்டும், ஸ்ரீலங்காவில் எப்படியோ அதே மாதிரி தான் லோக்கல்ஸுக்கு வந்து இன்னொரு ரேட் இருக்கும். நீங்கள் அந்த ஷார்ட் டெம்பிள் உள்ளுக்கு போகவே ஒரு காம்னஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. பழைய ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி இருந்தது, அவங்களோட பில்டிங்ஸோட எப்படி அது பண்ணாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் டெம்பிள் விசிட் பண்ணி ஆகணும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுவும் மகாபலிபுரம் பீச்சோடையே அந்த வியூ இருக்கும். ஸோ ரொம்ப காமாக, ரொம்ப அழகாக, அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து வெளியில் வந்து குட்டி குட்டி கடைகள் இருக்கும். நான் எல்லா கடையுமே சுற்றி பார்த்தேன். அதில் வந்து சின்ன ஸ்டாச்சூஸ், இந்த புத்தா ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், ஆதியோய ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ஈஸ்தட்டிக்கான மைண்ட் ஆக்கல்னு சொன்னால், அந்த டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நெக்லஸ் எல்லாம் போடுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஆக்சுவலி நான் ஆதியோகி தான் எடுப்போம்னு பார்த்தேன். அதில் ஒரு பெரிய ஆதியோகி எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அதே ஃபேஸோட ரொம்ப காம்னஸ்ஸாக ஒரு சின்ன ஆதியோகி கிடைக்குமான்னு பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு கிடைக்கல, அதனால நான் அங்கே எடுக்கல. அங்கிருந்து அப்படியே வந்து பஞ்சரதாஸ் போயிட்டேன். நீங்கள் ஷார்ட் டெம்பிளில் எடுத்த டிக்கெட்டையே பஞ்சரதாஸுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், நோ இஷ்யூஸ். பஞ்சரதாஸும் அந்த 5 ரதாசுகளும் அழகாக இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். நான் அதில் இருந்த சின்ன சின்ன கடைகளில் வந்து சர்பத்தாக இருக்கட்டும், அப்புறம் ஃபுட்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். நீங்களும் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். தென் அங்கே இருந்து நான் வந்து பாண்டிச்சேரிக்கு உடனே கிளம்பிட்டேன். பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் ஆக்சுவலி என்னோடய ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பீச் சைட் தானே. ஸோ நான் பீச்சால் வரும்போது சென்னை சிட்டி இருந்ததுக்கும் பாண்டிச்சேரி அந்த மகாபலிபுரம் பாண்டிச்சேரி பார்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு மாதிரி கடலோடு கடல் சேர்ந்துன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாம் ட்ரீஸ் நிறைய இருக்கும், பைன் ட்ரீஸ் நிறைய இருக்கும், கோகனட் ட்ரீஸ் இருக்கும். அது ஒரு மாதிரி அழகான வைப்பாக இருக்கும். நீங்கள் சென்னைக்குள்ளே என்டர் ஆகிட்டு திரும்ப வழியாக வரீங்கன்னு சொன்னால், நான் இன்னும் கோஸ்டல் ஏரியா பொண்ணாக இருந்தாலும் கூட எனக்கு அந்த பாண்டிச்சேரி அந்த ரோட் ட்ரிப் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்புறம் பாண்டிச்சேரிக்குள்ளே நான் என்டர் ஆனதும் எனக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸுக்கு முன்னுக்கே வந்து மழை வரவழிக்கிட்டேன். ஸோ மழையில் நல்லா நனைஞ்சு போயிட்டேன். அதனால வந்து எனக்கு ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் நான் பார்க்க டிலே ஆகிட்டு, பிறகு நான் நேரத்தான் போயிட்டு ஒரு மாதிரி போட்டு ஸ்டே பண்ணியாச்சு. ரொம்பவே கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருந்துச்சு பாண்டிச்சேரியில் வந்து ரெசார்ட். உங்களுக்கு வந்து நான் ஸ்டே பண்ண பிளேஸில் ரெசார்ட் உங்களுக்கு ரேட்டிங்ஸ் வேணும், என்னென்ன மாதிரி ரெசார்ட் இருந்துச்சுன்னு சொல்லி நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம்
பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் வந்து நான் போனது வந்து ஃப்ரெஞ்ச் காலனி போயிருந்தேன், பாண்டிச்சேரி பீச் போயிருந்தேன், அப்புறம் ஃபுட் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அங்கே இருந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் போயிருந்தேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிவாக ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பிளேஸ் வந்து பாண்டிச்சேரியோட நைட்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டால் ஈவன் சென்னை நைட்டை விட ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான, என்னை விட்டால் எவ்வளோ நாளும் இருப்பேன்ற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் வந்து பாண்டிச்சேரி நைட்ஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட நான் பாண்டிச்சேரி நைட்ஸ் தான் அதிகமாக போட்டிருப்பேன் அதில். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து எனக்கு ஃபுட்டு வந்து நான் போய் ஃபுட்டு ஓகே, பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட் போய் சாப்பிட்ட பிளேஸில் எனக்கு அவ்வளவு கன்வீனியண்ட்டாக இல்லை ஃபுட். பட் மற்றபடி மற்ற பிளேஸில் ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எந்த பிளேஸுக்கு கிளம்புறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மை யூடியூப் சேனல். என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சந்திக்கலாம். பாய்.